அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புல 7.5% இடஒதுக்கீடு வழங்கிய எடப்பாடியார அவரு மறந்துட்டாரு போல. புதுசா 11 மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்த எடப்பாடியார் கல்விக்காக எதுவுமே செய்யல போல இருக்கு. இந்த நாளேட்டோட கட்டுரையில முதலமைச்சர் இன்னும் சில விஷயங்களை சொல்லி இருக்கலாம். திமுகவோட தேர்தல் வாக்குறுதி 163ல கல்லூரி மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு டேப்லெட் 4G அல்லது 5G வசதியோட 19 GB டேட்டா கார்டு வழங்கப்படும் அப்படின்னு இருக்கே, அது என்ன ஆச்சு அப்படிங்கறதையும் அந்த கட்டுரையில அவரு சொல்லி இருக்கலாம். அதே மாதிரி அனைத்து பள்ளிகள்லயும் வைஃபை வசதி, மாணவர்கள் அந்தந்த பள்ளிகள்லேயே சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் பெறும் வசதி, அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புல தனியா 2.5% இடஒதுக்கீடு, இதையெல்லாம் கூட திமுக அளிச்ச தேர்தல் வாக்குறுதிகள் தான். இந்த வாக்குறுதிகள் என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தியும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெளிவுபடுத்தி இருக்கலாம். இன்னும் 3 வருஷங்கள்ல தமிழ்நாட்டை 100% கல்வி அறிவு உள்ள மாநிலமா மாத்துவோம் அப்படிங்கிறது திமுக அளிச்ச தேர்தல் வாக்குறுதி தான். இந்த 3 ஆண்டுகள் முடிஞ்சு மேலும் 1.5 ஆண்டுகள் ஆகிடுச்சு. 100% கல்வி அறிவு வந்ததா அப்படின்னு தெரியல.